2027ல யூடியூப் மானிட்டேஷன் பாலிசியை சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ இப்பவே நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணி வரப்போற 4 மாசத்துக்குள்ளேயே உங்க சேனலை மானிட்டைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூடியூப் சேனல்ல வீடியோஸ் போடணும்னு ஆசை, ஆனா வியூஸ் இல்ல, சப்ஸ்கிரைபர் இல்ல, யூடியூப் சேனல்ல மானிட்டைஸ் பண்ணி காசு ஏர்ன் பண்ண முடியுமான்னு டவுட்டா இருக்கா? இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறது யூடியூப் சேனல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு மட்டும் இல்ல, ஒரு யூடியூப் சேனலை எப்படி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு இன்கம் சோர்ஸா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், பிகினர்ஸ்லாம் என்ன மிஸ்டேக் பண்றாங்க, 0 சப்ஸ்கிரைபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம மானிட்டைஸ் பண்றதுக்கு என்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹலோ, நான் ரத்தினம். வெல்கம் டு ரத்தின் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க, டெய்லி வீடியோஸ் போடுறாங்க, 3 இருந்து 6 மாசம் வீடியோஸ் போட்டு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபரும் வரல, காசு வரலன்ட்டு குவிட் பண்ணிட்டு போறாங்க. ரீசன் என்னன்னா, யூடியூப்ல வீடியோஸ் போட்டு வியூஸ் வந்தாலே காசு வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? யூடியூப்ன்றது வெறும் வீடியோ போற பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, அது ஒரு பிசினஸ் பிளாட்ஃபார்ம். உங்களோட நாலேஜ், ஸ்கில், ப்ராடக்ட், சர்வீஸ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை டீச் பண்ணி நீங்க மானிட்டைஸ் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல யூடியூப் சேனல் எப்படி மானிட்டைஸ் பண்ணி நம்ம க்ரோ பண்ணணும்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நீங்க ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 0ல ஸ்டார்ட் பண்ணி எப்படி சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஏர்ன் பண்ணலாம்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்ட் 1, யூடியூப்ல எப்படி காசு சம்பாதிக்கலாம். யூடியூப்ல மணி ஏர்ன் பண்றதுக்கு ஒரு 5 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட், AdSense. உங்களோட ஒவ்வொரு வீடியோக்குமே யூடியூப் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. அதுல இருந்து தான் கிரியேட்டருக்கு ரெவென்யூ வரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பிசினஸ் அண்ட் கம்பெனி ஓனர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா யூடியூப் கிட்ட காசு கொடுத்து என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது செட் ஆஃப் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. உங்க சேனல் மானிட்டைசேஷன் எலிஜிபிளா இருந்ததுன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களோட வீடியோஸ்க்கு ஷோ பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போற ஒவ்வொரு வியூஸ்மே செட் ஆஃப் அமௌண்ட் தருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு யாரா ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கும் தனி காசு இருக்கு. ஸோ இது மூலியமா தான் யூடியூப் உங்களுக்கு காசு ஜென்ரேட் பண்றாங்க. இதுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும், அதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், அண்ட் 4000 குவாலிஃபைடு வாட்ச் ஹவர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். வாட்ச் ஹவர்ஸ்ன்றது நீங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல இருக்கு பாத்தீங்கன்னா, அது கிடையாது. இந்த லென்த் ஃபார்மேட்ல இருக்குல்ல, இந்த மாதிரி வீடியோஸ் இப்போ நான் அப்லோட் பண்றேன், இந்த மாதிரி வீடியோஸ்ல இருந்து குவாலிஃபைடு ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி இருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா உங்களோட ஷார்ட்ஸுக்கு லாஸ்ட் 90 டேஸ்ல 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். ஸோ இந்த 2 கிரைட்டீரியா நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க யூடியூப் சேனலுக்கு மானிட்டைஸ் ஆகி காசு வர ஆரம்பிக்கும். இந்த யூடியூப் AdSenseல இருந்து நீங்க மந்த்லி 20K வரைக்கும் earn பண்ணலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இந்த AdSense மட்டுமே நம்பி இருக்க மாட்டாங்க. நம்பர் 2, பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப். இதுதான் உங்க யூடியூப் சேனல்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கம் சோர்ஸா இருக்க போகுது. எக்ஸாம்பிள், உங்க சேனல் வந்து ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடா இருந்துச்சுன்னா மொபைல் பிராண்ட்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாருமே வந்து உங்ககிட்ட கொலாபரேட் பண்ணுவாங்க. உங்க சேனல் பியூட்டி அண்ட் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா இருந்ததுன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், ஹோம்மேட் ப்ராடக்ட், இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட கொலாபரேஷன் வருவாங்க. அதுவே உங்க சேனல் ஃபினான்ஷியல் ரிலேட்டடா இருந்ததுன்னா ட்ரேடிங் கம்பெனி அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் உங்ககிட்ட கொலாபரேட் பண்ணுவாங்க. இது மூலமா நீங்க 2 to 20 lakhs வரைக்கும் நீங்க earn பண்ணலாம் மந்த்லி. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, உங்க சேனலுக்கு வியூஸ் நிறைய போகணும், ஆடியன்ஸ் கூட கனெக்டிவிட்டியா இருக்கணும். நீங்க சொன்னா ஒரு ப்ராடக்ட்டை வாங்குற அளவுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆயிருக்கணும். இதுக்கு தேவையான விஷயம் என்னன்னா, ஃபேஸ் வேல்யூ, கன்சிஸ்டன்சி அண்ட் ட்ரஸ்ட் பில்டிங். நம்பர் 3, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோன், ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு கேஜெட் நல்லா இருக்கு அப்படின்னா அதை பத்தி நீங்க ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டு அதோட லிங்கை வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து அதை பை பண்ணும்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து உங்களுக்கு ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து கமிஷனா உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கனெக்டிவிட்டி இருக்கணும், ட்ரஸ்ட் பில்டிங் இருக்கணும். நீங்க சொன்னா ஒரு ப்ராடக்ட்டை வாங்குற அளவுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் இருக்கணும். இது மூலமா நீங்க மந்த்லி பாத்தீங்கன்னா 5 to 10,000 earn பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி earn பண்ணணும்னு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். நம்பர் 4, சேல் யுவர் ஓன் ப்ராடக்ட்ஸ். இதுதான் ஒரு கிரியேட்டருக்கு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம்பிள், இப்போ என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து எடிட்டிங் பண்ணுவேன், கிராஃபிக் டிசைனிங் பண்ணுவேன், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்லாம் நான் பண்ணுவேன். ஸோ என்னோட யூடியூப் சேனல்ல ஆடியன்ஸ் கிட்ட என்னோட சர்வீஸை பத்தி நான் ப்ரொமோட் பண்ணி எனக்கான கிளைண்ட்ஸை நான் யூடியூப் சேனல் மூலியமா இருந்து நான் எடுத்துப்பேன். நீங்க ஒரு ஃப்ரீலான்சர், ஹோம்மேட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி உங்க ப்ராடக்ட்டை நீங்க சேல் பண்ணிக்கலாம். இது மூலியமா உங்களுக்கு பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நம்பர் 5, மெம்பர்ஷிப் அண்ட் கம்யூனிட்டி. நீங்க ஸ்ட்ராங் ஆடியன்ஸை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி நீங்க இது மூலமா earn பண்ணலாம். பார்ட் 1ல யூடியூப் சேனல்ல இருந்து எப்படிலாம் காசு வருதுன்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்ட் 2, யூடியூப் சேனல்ல எந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு அதிகமாக காசு வரும்.
இப்போ இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டினை கேட்குறேன். நீங்கள் எந்த டாப்பிக்கை சூஸ் பண்ண போகிறீங்க? எந்த டாப்பிக்கில் சூஸ் பண்ணால் அதிகமான காசு வரும்? ஒவ்வொரு நீஷுக்குன்னு ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. சில நீஷில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஏர்னிங் பொட்டன்ஷியலும் இருக்குது. நான் சொல்கிற சில நீஷ்னா என்ன மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் பண்ண போகிறீங்கன்றது தான். அதிகமான ஏர்னிங்ஸ் தர நீஷ்லாம் நான் சொல்கிறேன். பேப்பரையும் பெண்ணை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், எஜுகேஷன் கண்டென்ட், ஸ்கில்ஸை டீச் பண்ணுற சேனல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எடிட்டிங், கோடிங், பிஸ்னஸ், லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுற சேனல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் தனியாக ஏஜென்சி வச்சு கூட கிளாஸ் அண்ட் கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி நீங்கள் தனியாகவும் சம்பாதிக்கலாம். நம்பர் 2, ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸ். மணி ரிலேட்டடான டாபிக்கு யூடியூப் சேனல்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் நிறையவே வரும். எக்ஸாம்பிள், காசு எப்படி சம்பாதிக்கிறது, சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது, பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் ஐடியாஸ். இந்த மாதிரி யூடியூப் சேனல் நீங்கள் ட்ரை பண்ணி ஆடியன்ஸ் கூட கனெக்டிவிட்டியாக ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை பர்சனல் மென்டராக யூஸ் பண்ணிப்பாங்க. அது மூலிமா நீங்கள் லேக்ஸில் ஏர்ன் பண்ணலாம். நம்பர் 3, டெக்னாலஜி. டெக் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பையிங் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள், மொபைல் ரிவ்யூ, ஆப் ரிவ்யூ, ஏஐ டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டியூட்டோரியல். இந்த மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா காசு அதிகமாக சம்பாதிக்கலாம். நம்ம ஏ2டி நந்தாபுரா கூட டெக் சேனல் தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிசி பில்டிங் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 4, ஹெல்த் அண்ட் பியூட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர், ஹேர் கேர், டெய்லி ரூட்டீன்ஸ் அண்ட் ஃபிட்னஸ்லாம் வரும். நம்பர் 5, பர்சனல் பிராண்டிங். இப்போ இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாமே இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி விளாக்ஸ், அவங்க லைஃப் ஜேர்னி, சக்சஸ் ஸ்டோரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 நீஷ்ல உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பார்ட் 3, 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி சக்சஸ் ஆகிறது. நான் இப்போ சில ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன். நீங்கள் 1 by 1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, சூஸ் யுவர் கண்டென்ட் டைரக்ஷன். யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி எல்லாரும் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்ணுறது என்ன தெரியுமா? கண்டென்ட்டை மாற்றி போட்டுட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கண்டென்ட்டை போட போறீன்ட்டு கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இன்னைக்கு ஒரு கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த டேஸே மாற்றி ஒவ்வொரு கண்டென்ட்டாக போட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு டெய்லி பிளாக் போட்டாங்க, நாளைக்கு ஃபிட்னஸ், அது மறுநாள் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிளாக். அது மாதிரி கண்டென்ட்டை மாற்றி போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி உங்களை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ட்ரஸ்ட்டும் பில்ட் ஆகாது, ஆடியன்ஸ் கூட கனெக்டிவிட்டியும் இருக்காது. நீங்கள் ஒரு மெயின் டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 2, கிரியேட் கண்டென்ட் பில்லர்ஸ். சப்போஸ் உங்கள் சேனல் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா பில்லர் 1, பிஸ்னஸ் ஐடியா, இது ரிலேட்டடான கண்டென்ட்டை போடுங்க. பில்லர் 2, மார்க்கெட்டிங் டிப்ஸ், இது ரிலேட்டடான கண்டென்ட்டும் போடுங்க. பில்லர் 3, மை பிஸ்னஸ் ஜேர்னி. இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் போடும்போது ஆடியன்ஸ் கூட கனெக்டிவிட்டியாக இருக்கும், ட்ரஸ்ட்டும் பில்ட் ஆகும். ஸ்டெப் 3, ஃபோக்கஸ் ஆன் கிளிக்கபிள் டைட்டில்ஸ். நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் கண்டென்ட்டை நல்லா பண்ணுவாங்க, ஆனால் டைட்டிலில் கோட்டை விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நார்மல் டைட்டில், ஹவ் ஐ எடிட் மை வீடியோ. அதே பெட்டர் டைட்டில் பார்த்தீங்கன்னா 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னோட வீடியோவை நான் எப்படி ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணுறேன். நார்மல் டைட்டிலுக்கும் இந்த ப்ரொஃபஷனல் டைட்டிலுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. ஆடியன்ஸ் பார்த்த உடனே கிளிக் பண்ணுற மாதிரி டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 4, தம்ப்நெயில். உங்கள் தம்ப்நெயிலை பார்த்த உடனே ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கணும்னு தோணணும். ஒரு தம்ப்நெயில் எப்படி இருக்கணும்னா கிளியர் ஃபேஸ், பிக் டெக்ஸ்ட், ஆடியன்ஸுக்கு கியூரியாசிட்டி வர மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டெப் 4, ஹவு டு க்ரோ ஃபாஸ்டர். உங்கள் யூடியூப் சேனலை எப்படி ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம ஸ்டெப் வைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் தான் ரொம்பவே முக்கியம். ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் 30 செகண்டில் தான் இந்த வீடியோவை பார்க்கலாமா இல்லை வேணாமான்றத முடிவு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வளவலன்னு பேசாமல் ப்ராப்பரான ஒரு ஊக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். செகண்ட், அப்லோட் கன்சிஸ்டன்ட். டெய்லி அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வீக்லி 2 days, டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே, இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணுங்க. நம்பர் 3, அனலைஸ். உங்கள் வீடியோஸ்க்கு எவ்வளோ வியூஸ் போகுது, வாட்ச் டைம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் டெய்லி அனலைஸ் பண்ணணும். நம்பர் 4, கிரியேட் சீரியஸ் கண்டென்ட். ஒரு வைரல் வீடியோ விட சீரியஸ் கண்டென்ட் தான் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 30 days ஆஃப் பிஸ்னஸ் growth, 100 days லேர்னிங் ஜேர்னி, டெய்லி ஏஐ டூல். இந்த மாதிரி டெய்லி சீரியஸ் கண்டென்ட்லாம் பண்ணீங்கன்னா தான் உங்கள் சேனல் இம்ப்ரூவ் ஆகும். ஆடியன்ஸ் எப்போ நெக்ஸ்ட் எபிசோடு வரும்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. பார்ட் 5, ஹவு மச் மணி கேன் யூ ஏர்ன். நவ் பிக்கஸ்ட் கொஸ்டின், யூடியூப்ல எவ்வளோ காசு தான் சம்பாதிக்க முடியும்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்ட் அப்பான் யுவர் நீஷ். நீங்கள் போடுற வீடியோவை பொறுத்து தான், உங்களோட ஆடியன்ஸ் கனெக்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஒரு பிகினர் சேனலாக இருக்கும்போது மந்த்லி ஆட்சென்ஸ்லேருந்து மட்டுமே 9,000 20,000 வரைக்கும் வரும். அதுவே நீங்கள் ஒரு க்ரோயிங் சேனலாக இருந்தீங்கன்னா கொலாபரேஷன், பெய்டு ப்ரொமோஷன், ஆட்சென்ஸ்லேருந்து மட்டுமே உங்களுக்கு 1 to 2 lakhs வரைக்கும் வரும். பட் ரிமெம்பர், சப்ஸ்கிரைப் கவுண்டை விட ஆடியன்ஸோட கனெக்டிவிட்டி தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பார்ட் 6, காமன் மிஸ்டேக் ஃப்ரம் பிகினர்ஸ். நீங்கள் பிகினராக இருக்கும்போது என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்க? ஒரு வேல்யூ கண்டென்ட் இல்லாமல் டெய்லி உங்கள் இஷ்டத்துக்கு வீடியோ போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் 2, உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இல்லாமல் அதர் கண்டென்ட் கிரியேட்டரோட வீடியோஸை நீங்கள் காப்பி பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கிரியேட்டர் ஆகுது, உங்கள் வீடியோஸ்க்கு காப்பிரைட் கிளைமும் வரும், மேபி உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வரலாம். மிஸ்டேக் 3,
நீங்க கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டு இருந்திருப்பீங்க லாஸ்ட் ஒரு 3 to 5 மந்த்தா. ஆனா உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் ஏறல, வியூஸும் ஏறல, காசும் வரலன்ட்டு குவிட் பண்ணி போடுறது. நீங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து மானிடைஸ் ஆகிற வரைக்கும் நீங்க விடாம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். யூடியூப் சேனல்ன்றது லாட்டரி மாதிரி கிடையாது. உங்களுக்கு லக் இருந்தா வரும், இல்லைன்னா வராது அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ஒரு லாங் டேர்ம் பிசினஸ். நீங்க கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க டெவலப் ஆவீங்க. உங்ககிட்ட நல்லா கேமரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ செட்டப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக மொபைலில் வீடியோ எடுத்தாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒரு 100 வீடியோஸ்ல நீங்க லேர்ன் பண்ணுங்க. அடுத்து வர ஒவ்வொரு வீடியோலையும் நீங்க சின்ன சின்ன ஸ்டெப்பா இம்ப்ரூவ் பண்ணி உங்க வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்க கண்டென்ட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா குவிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நீங்க எடுத்துட்டு வராதீங்க. நீங்க மானிடைஸ் ஆகிற வரைக்கும் கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்டார்ட் பண்ணி மானிடைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் 2027 யூடியூப் மானிடைசேஷன் பாலிசியை சேஞ்ச் பண்ண போறாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிடைசேஷன் பாலிசி படி 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாதான் உங்க சேனல் மானிடைஸ் ஆகும். ஆனால் 2027 8000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். ஸோ இப்போவே நீங்கள் சேனலை ஸ்டார்ட் பண்ணி வரப்போகிற 4 மாதத்துக்குள்ளேயே உங்கள் சேனலை மானிடைஸ் பண்ணிக்கோங்க.